மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தாயின் கண்முன்னே 4 வயது சிறுமியை சிறுத்தை தூக்கிச் சென்று கொடூரமாக சிதைத்து கொன்ற சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை தேயிலை தோட்டங்கள் நிறைந்த மலைப்பாங்கான பகுதியாகும். இந்த பகுதியில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் வட மாநிலங்களான ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தங்கி தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வருகின்றனர். பச்சைமலை எஸ்டேட் வால்பாறையில் உள்ள ஒரு முக்கியமான தேயிலை தோட்ட பகுதியாகும். அங்கு காளியம்மன் கோவில் குடியிருப்பு அமைந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முண்டா மற்றும் மோனிகா தேவி தம்பதியர் இந்த பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக வசித்து வந்தனர். இவர்களின் மகள் ரோஷினி குமாரி தான் இந்த துயரச் சம்பவத்தில் பலியாகி உள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஜூன் 20ஆம் தேதி மாலை நிகழ்ந்துள்ளது. பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் குடியிருப்பு அருகே வீட்டிற்கு வெளியே தண்ணீர் பிடிக்கும் இடத்தில் சிறுமி ரோஷினி குமாரி நின்று கொண்டிருந்தார். தேயிலை தோட்டத்தில் பதுங்கி இருந்த சிறுத்தை தாய் மோனிகா தேவியின் கண்முன்னே திடீரென சிறுமியை கவ்வி இழுத்துச் சென்றது. தாய் அலறி கூச்சலிட்ட போதும் சிறுத்தையை யாராலும் தடுக்க முடியவில்லை. தாயின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து வால்பாறை காவல்துறை மற்றும் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்தவுடனே வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். தேடுதல் பணிக்கு ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் மற்றும் குழுக்களாக பிரிந்த வனத்துறை ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் அடர்ந்த தேயிலை தோட்ட பகுதி உள்ளிட்டவை தேடுதல் பணியை சவாலாக்கின. முதலில் சிறுமியின் உடை மட்டுமே கிடைத்தது. இது குடும்பத்தினருக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது. சுமார் 18 மணி நேர தீவிர தேடுதலுக்கு பிறகு சிறுமியின் உடல் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டது. வனத்துறையினர் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுமியை தேடுவதற்கு வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டனர். சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் தாக்குதல்களை தடுக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வால்பாறை காவல்துறை சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தாயின் புகாரின் அடிப்படையில் சிறுமியை தேடுவதற்கு உள்ளூர் பொதுமக்களும் இணைந்து பணியாற்றியுள்ளனர். சிறுமியை சிறுத்தை தாக்கிய சம்பவம் வால்பாறையில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ளதால் சிறுத்தைகள், காட்டு யானைகள் போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் இங்கு இயல்பாக காணப்படுகிறது. தேயிலை தோட்டங்கள் மற்றும் மனித குடியிருப்புகள் வனவிலங்கு வாழிடங்களுக்கு அருகில் இருப்பதால் மனித வனவிலங்கு மோதல்கள் அவ்வப்போது நிகழ்கின்றன. ரோஷினி குமாரியின் மரணம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரிதவிப்பையும் உண்டாக்கி உள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க வனத்துறை, காவல்துறை மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.